ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், V2T ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ V2T ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ரீவியஸ்லேயே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதோட இது என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். V2T அப்படின்னா அதாவது பர்டிகுலராக ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் நிறைய நேரம் வந்து ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாவோ இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து V2T ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நாளைக்கு நிஃப்டியினுடைய ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் எடுத்துருக்கோம். நிஃப்டியுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, நான் எடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் அதாவது நிஃப்டி வந்து 23,163 நினைக்கிறேன். ஸோ 23,163. ஓகே, நான் எடுத்துருக்கக்கூடிய கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் அதில் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 23,200 கால், 23,200 புட்டு. ஓகே, ஸோ இதுக்கான லெவல் அதாவது V2T லெவல் எங்கே இருக்குது, ஆப்ஷனுடைய MST லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர்ஸ், ஒரு மார்க்கெட்டில் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த லெவல் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெவலில் வச்சு நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நான் என்ன ஒரு ட்ரேட் எடுக்கிறேனோ, நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரேட் பண்ணுறதுக்கு முடிவெடுங்க. இல்லை ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு நிஃப்டிக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நிஃப்டியோட MST ஜோன் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ MST ஜோன் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க லெவல்லாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபர்தராக ட்ரேட் எடுக்கணும் இதை வச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 23,76, 23,138. ஸோ இந்த லெவல் வரைக்கும் இருக்கிறது வந்து நிஃப்டியினுடைய MST ஜோன். ஓகேவா? ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த V2T ஆப்ஷன் அப்படிங்கிற லெவல் பார்த்திங்க அப்படின்னா 23,28. ஓகே, ஸோ 23,28 வந்து V2Tயுடைய சப்போர்ட் லெவலாக இருக்கும். மேலே இருக்கக்கூடியது 23,176. ஸோ 23,176 அந்த ப்ரைஸில் தான் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு ஸ்பாட்டு. ஸோ அதோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த V2T ஆப்ஷனுடைய ஃபஸ்ட்டு லெவல் வந்து 23,176. ஓகேவா? ஓகே, ஸோ 23,176 மேலே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே சப்போர்ட் லைனில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதாவது 23,239, 23,319, இது மேலே இருக்கக்கூடிய 23,447. ஸோ கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய லைன் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடிய லைன்லாம் பார்த்திங்கன்னா 22,900, 22,822 இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இருக்கணும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட் வந்து இந்த லெவல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து புட்டோட காலுடைய ப்ரீமியம் லெவல். ஸோ கால் வந்து 23,200. ஸோ 23,200க்கான MST லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114 ரூபாலேருந்து 114 ரூபா இருக்கிறது MST லெவல். ஸோ மேலே இருக்கக்கூடியது வந்து V2T, அதாவது 134 அப்படிங்கிற ப்ரைஸ், அது 140 ரூபா வரைக்கும் இருக்கிறது வந்து V2T. ஸோ ஆப்ஷனுடைய அந்த லெவல். ஓகேவா? ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 ரூபா, 66 ரூபாலேருந்து 72 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து கீழே உள்ள சப்போர்ட் லைன், அதாவது V2T லைன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் மேலே இருக்கக்கூடியது 164 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 209, 262 கீழே வந்து சப்போர்ட் லைன், இந்த ஆப்ஷனுக்கான சப்போர்ட் லைன் எல்லாமே கீழே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இது இண்டெக்ஸ்க்கான இது வந்து புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷனுக்கான லெவல் பார்த்துடலாம். ஸோ புட்டோட MST லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 195 ரூபா, அதாவது 23,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய MST லெவல் வந்து 195 ரூபாலேருந்து 230 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து அந்த MST லெவல். ஸோ V2T லைன் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ இதோட லெவல் பார்த்திங்கன்னா 192 ரூபா. கீழே இருக்கக்கூடியது வந்து V2Tயுடைய சப்போர்ட் லைன். மேலே போச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கீழே வந்துன்னா சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சப்போர்ட்டில் தான் இது க்ளோசிங் கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன். இது எப்படி ரெசிஸ்டன்ஸில் க்ளோசிங் கொடுத்துருக்கோ கால் ப்ரீமியம், அது மாதிரி இது சப்போர்ட்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு.
இண்டெக்ஸும் சரி கால் ப்ரீமியம் சரி ஒரு ரெசிஸ்டன்ஸில் போய் நிற்கிது. புட் ஆப்ஷன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் நிற்கிது. ஓகேவா? ஸோ சப்போர்ட் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து $150 அந்த 23,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய ஒரு ஹெவியான சப்போர்ட் ஜோன் அப்படின்னா $154. $154 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இந்த மேலே இது வரைக்கும் மார்க்கெட் அதாவது 189 அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு கேப் நிஃப்டியோ இல்லைனா காலோ வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இது வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த லெவல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய லெவல் கீழே இருக்கக்கூடிய லெவல் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 123 கீழே இருக்கக்கூடியது, மேலே வந்து 266. ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். இந்த லெவல் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதோட இது வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசி நல்லாவே இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.